திராவிட கழக தலைவர் கே வீரமணி பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்து முன்னணியினர் சராமரி தாக்குதலை நடத்திய சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ண பகவானை பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துடன் இணைத்து வீரமணி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது இந்துக்களிடையே, குறிப்பாக இந்து அமைப்பினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிடர் கழகம் இத்தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு அளிப்பதால் திமுகவிற்கு இந்துக்கள் ஓட்டு போடக்கூடாது என்ற பிரச்சார வாசகங்களுடன் வீரமணி பேச்சு அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு இந்த அடிதடி பரபரப்பு சம்பவம் திருச்சியில் நடைபெற்றுள்ளது. திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசை ஆதரித்து திருச்சி கீரக்கொல்லை பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க வந்திருந்தார் வீரமணி. வீரமணி மேடைக்கு வருவதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர்கள் பிரச்சார மேடையில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கே வந்த இந்து முன்னணியினர் இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் அவமானப்படுத்தியா பேசுகிறீர்கள் என கூறி சராமரியாக மேடையை நோக்கி செருப்பை வீசியுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட மோசமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற வழக்கை 10,01,10,333 வழக்குகளில் எனக்கு இருக்கிற வருத்தமெல்லாம் 48 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த 48 பேர் காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை எனக்கு வன்முறை யார் தூண்டுறது? என்ன பண்ணீங்க? நடைமுறைகளிலே எது சரி எது தவறு என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அதுபோல் புதுக்கோட்டை மாவட்டத்திலே கட்சியை தாண்டி எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடியவர் தான் திருநாவுக்கரசர் அவர்கள். இன்னும் கேட்டால் சொந்த பணத்தையே கூட பொது நன்மைக்காக ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு அன்றைய காலம் வரை தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தார். இன்றைக்கு தமிழக காங்கிரசிலும் தேசிய காங்கிரசிலும் ஒரு முக்கிய பொருள். அதுபோல் மக்கள் நலம் சார்ந்த அரசு, மக்கள் நலம் சார்ந்த ஒரு அரசை கொடுக்கக்கூடிய அணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணி. எனவே இந்த அணி வெற்றி பெறுவதுதான் மக்கள் நலம் பாதுகாக்கப்படும். சேட்ட கூட்டை செவ்வாய்க்கிழமை சொல்லுவாங்க கிராமத்தில், அது மாதிரி அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அணியில இருக்கக்கூடிய Hey!
போராடிய இயக்கம் மட்டுமல்ல, இந்திய அரசியல் சட்டம் நமக்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த ஒரு இயக்கம் தான் திராவிடம். எனவே அப்படிப்பட்ட இயக்கம் இன்னைக்கு இந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்? கடந்த காலத்தில் நாட்டில் சட்ட ரீதியாக தான் எடுப்போம். சைக்கிள் பார்த்து வாங்க. தேவையில்லாம யாரும் நிக்காதீங்க. புகார் கொடுத்தவங்க புகார் கொடுத்திருப்பாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. தப்பு பண்ணவங்கள ஆட்டோமேட்டிக்கா நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க போலாம். நீங்க தம்பி இதெல்லாம் எதுக்கு வர்றாங்க? ஏய் போ கிளம்பு. எங்க எதுக்கு வர்ற? ஏன் நிக்கிறீங்க? வெளியூர் ஆட்கள்லாம் போயிடு. Thank you.